உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அதிகமாக இயேசுவை தேடுங்க, அதிகமாக நொடிக்கு நொடி அவர்கிட்ட போய் நில்லுங்க, அவரை கூப்பிட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஐயோ, நான் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போயிடுவேனோ, நான் இந்த வியாதியால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் பசங்களால் என் பிள்ளைங்களால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ. எத்தனை பேர் சொல்கிறீங்க, இந்த கடனால் வெட்கப்பட்டு போயிடுவேனோ? இல்லை இல்லை இல்லை. எவ்வளோக்கு அதிகமாக இயேசுவை தேடுறீங்களோ நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். இன்றைக்கி இயேசுவை பார்த்தீங்களா? பேசுனீங்களா? அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிங்களா? பைபிள் படிச்சிங்களா? ஒரு பாட்டாவது பாடினீங்களா? துதிச்சிங்களா? அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நல்ல வெளிச்சம் வரும். வாழ்க்கைக்கு தேவையான வெளிச்சமெல்லாம் இயேசுக்கிட்ட தான் வாங்கிக்க முடியும். அவரை பார்க்க பார்க்க நம்ம வாழ்க்கைக்கு நல்லா வெளிச்சம் வந்துடும். லைட்டு முன்னாடி நீங்கள் உட்காரணும் இல்லை? அப்போ தானே நம்மளுக்கு வெளிச்சம் வரும். லைட்டே இல்லாத இடத்துல போய் உட்காந்தா வெளிச்சம் வருமா? வராதுல. இருட்டில் போய் உட்காந்தா வெளிச்சம் வருமா? லைட்டு எங்கே இருக்குதோ அங்கே தேடி போய் உட்காந்தா நம்மளுக்கு வெளிச்சம் வரும். ஏசு எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்மளுடைய அப்படியே நோக்கி பார்க்கணும் அவரையே. அப்போ பார்க்க 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 எப்போதும் வெளிச்சம் இருக்கும். பிரகாசம் அடைஞ்சிட்டே இருப்பீங்க எல்லா இடத்துலையும். உங்கள் தொழிலில் பிரகாசம் அடைவீங்க, உங்கள் வேலையில், உங்கள் படிப்பில், எல்லா இடத்துலையும் பிரகாசம் வரும். அவரை நோக்கி பார்க்கணும். இன்றைக்கி ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னாங்க. சரி, அவ்வளோ பிரச்சனையாக இருக்கிறாங்களே, பைபிள் படிச்சிங்களா கேட்டேன். பைபிள் படித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போய் 3 வீக்ஸ் 3 வாரம் ஆயிடுச்சான் அவங்க. அப்போ எப்படிங்க வாழ்க்கையில் பிரகாசம் வரும்? எல்லா பிரச்சனையும் வந்து நிற்குது அவங்களுக்கு. நான் என்ன நினச்சேன்னா, அவங்க நல்ல ஒரு சர்ச்சுக்கு போனாங்க, சின்ன சபை தான், ஓகே சரியாயிட்டாங்க, இனிமேல் அவ்வளோதான், நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நினச்சேன். ஆனால் அவங்க பைபிள் கூட படிக்கலை. உடனே பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். எத்தனை பேர் இன்றைக்கி பைபிள் படிக்கலை? பைபிள் எடுங்க படிங்க. பைபிள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு படிங்க. வேத வசனம் நமக்கு இருட்டில் கூட வெளிச்சத்தை கொடுக்கும். இருட்டாக இருக்குது வாழ்க்கை, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ மாதிரி இருக்குது. பைபிள் எடுத்து படிங்களேன், வெளிச்சம் வந்துடும். சரிங்களா? தேவனை பார்த்தா தாங்க வெளிச்சம் வரும். லைட்டில் உட்காந்து தான் வெளிச்சம் வரும், சும்மாலாம் வந்துடாது. சரிங்களா? ப்ரேயர் பண்ணணும், ஜெபிக்கணும், அவர்கிட்ட பேசணும். எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். அண்ணால்னு ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. அதனால் அவங்க ரொம்ப வெட்கப்பட்டு போனாங்க எல்லா இடத்துலையும். தேவனை மட்டும் நோக்கி பார்க்கல அந்த பெண், தேவன்கிட்ட வரவே இல்லை. அவங்க கணவருடைய அன்பு அந்த பெண்ணுக்கு நிறைய கிடச்சிச்சு. ஆனால் அப்போல்லாம் என்ன ஆச்சு, நிறைய வெக்க தான் பட்டு போனான். எங்கே போனாலும், கணவரோடு போனாலும் எல்லோரும் என்ன கேட்டாங்க, குழந்தை இல்லையா இன்னும் கேட்டாங்க. இந்த கணவரோடு இன்னொரு மனைவியோடு எங்கே போனாலும் அசிங்க தான் பட்டா, வெக்க தான் பட்டா. அவங்க சொந்தக்காரங்க முன்னாடி நிற்கும் போதும், அவங்க மனுஷங்க பக்கத்தில் நிற்கும் போதும், அந்த சொந்த ஊர் பக்கத்தில் நிற்கும் போதும் என்ன அவள் வெக்க தான் பட்டா. ஆனால் என்னைக்கு தேவாலயத்தில் போய் தேவனை நோக்கி பார்த்தாலோ அன்னைக்கு என்னங்க ஆச்சு, அவ்வளோதான், பிரகாசம் அடைந்தாள். அவள் வாழ்க்கை பிரகாசமாயிடுச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசியை தேவன் கொடுத்துட்டாரு. 5 வயசுலேருந்தே அந்த குழந்தை தேவாலயத்தில் தான் இருந்துச்சு. எல்லாருமே அண்ணால பார்த்து, நீ அந்த குழந்தையோடைய அம்மாவாக தான் கேட்டாங்க. அவ்வளோ வாழ்க்கை பிரகாசமாயிடுச்சு. நீங்கள் தேவன் பக்கத்தில் நின்று பாருங்களேன், எந்த இடத்துலையும் வெக்கம் அடைய மாட்டீங்க. நொடிக்கு நொடி தேவனை தேடணுங்க. நொடிக்கு நொடி நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுதில்ல, அது மாதிரி தான் நொடிக்கு நொடி தேவன் தேவைப்படுறாரு நம்மளுக்கு. எங்கே இருந்தாலும் நம்ம தேவனோடு பேசலாமே இல்லை? விட்டுறாதீங்க அவரை, எங்கேயும் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அதுக்கு பதிலாக பிரகாசம் அடைவீங்க, உயர்ந்து இருப்பீங்க, பெருமைப்பட்டு நிற்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?
அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க எங்கேயாவது வெக்கப்பட்டு போயிடுவோமோன்னு கவலைப்படுறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை வெக்கம் அடைய விட மாட்டீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்களையே பார்க்கறதுனால, எப்பொழுதும் உங்களையே நோக்கி பேசிகிட்டே இருக்கிறதுனால, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, பைபிள் படிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. வெளிச்சம், அவங்களுக்கு தேவையான வாழ்க்கையின் வெளிச்சம் கிடச்சிடும். பா நன்றி அப்பா. சாமி, எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள், பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீயரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? பரலோகத்துக்கு வரத்துக்கு தான் ஆசைப்பட்றோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க பா. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. பிசாசு நடத்தும் ஆட்சியிலெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க பா. 3வது தடவை இந்த பூமிக்கு சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. இங்கே தங்குவீங்க. இப்போ அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.